நாகர்கோவிலில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி ஒன்று உள்ளது. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். முக்கியமாக அரசு அதிகாரிகள், பிரபலமானவர்களின் பிள்ளைகள் ஏராளம் பேர் இங்கு படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் படிக்க இடம் கிடைப்பது மிகவும் கடினமாகும். இங்கு படிக்கும் பிள்ளைகள் அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க முடியும் என்பதால் இப்பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராமச்சந்திர சோனி என்ற ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பிடித்து எச்சரித்தார். ஆனால் அதன் பின்பும் மீண்டும் இந்த நிலை தொடர்வதாக தெரிய வந்தது. இதையடுத்து சம்பவ தினம் பள்ளியில் பெற்றோர் தரப்பில் மிகப்பெரிய பிரச்சினை வெடித்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பில் நாகர்கோவில் போலீசில் புகார் செய்யப்பட்டது. தொடர்ந்து போலீசார் இது சம்பந்தமாக விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் போலீசார் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் ராமச்சந்திர சோனி என்பவரை கைது செய்து போக்சோ உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.